நேசம் மரணத்தை போல் வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதா இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. என்ன ஜுவாலையா? தண்ணியே ஊத்தினாலும் காட்டு தீயை அணைக்க முடியாதபடி தவிக்கிறாங்கல்ல, அப்படி இந்த பாச தீயை அணைக்க முடியாதபடி ஜுவாலையாய் கடவுளுக்குள்ளிருந்து உங்க மேல என் மேல எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. இந்த பாச தீ எப்படிப்பட்டது தெரியுமா? அக்கினி தழலை போன்றது, அக்கினி ஜுவாலையை போன்றது, அது பாதாளத்தை போன்றது, அது மரணத்தை விட வலிமை வாய்ந்தது. திரளான தண்ணீரும் அணைக்க முடியாது, வெள்ளங்களும் அதை தணிக்க முடியாதபடி கடவுளுக்குள்ளிருந்து எரிந்து கொண்டிருக்கிறது அந்த பாசத்தீ. ஹல்லேலூயா. இப்ப சொல்லவா, அந்த பாசத்தீய பாவ தண்ணீரை கொண்டு அணைக்க முடியாது. அன்போ திரளான பாவங்களை மூடும். அப்ப இங்க என்ன சொல்லுதுன்னா, திரளான தண்ணீர்கள்ன்றாரு. அந்த திரளான தண்ணீர்கள் எது தெரியுமா? மனுஷன் செய்யற பாவம். இப்போ இந்த மனுஷன் செய்யற திரளான பாவம் மகிமையின் தேவனுக்குள்ள இருக்கிற அந்த பாச தீயை, நேச தீயை இந்த திரளான தண்ணீரை கொண்டு என்ன பண்ண முடியாது? அணைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தேவனுடைய பாசம் நம்மை அணைத்து கொண்டிருக்கிறது. அந்த அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அந்த அன்புக்கு முன்னால வாசிப்போம். எபிரேயர் 7:26.